தமிழகம் முழுவதும் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களின் ஓட்டுச்சீட்டு பொருத்தும் பணி நேற்று துவங்கியது. நேற்று சென்னை நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 5 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. வாக்காளர்களுக்கு கொடுக்க எடுத்துச் செல்லப்பட்டதாக சந்தேகம் வலுத்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாய் கொண்டு செல்லப்பட்ட பணம் என்று அந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்தி. அப்புறம் எலெக்ஷன் களை கட்டுது போல. எங்க களை கட்டுது? நம்ம கைக்கு ஒன்னும் எட்டலையே. வருதுன்றானுங்க, ஒருத்தரும் வரலையா? நான் சைதாப்பேட்டை ஏரியால இப்பதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க. டோன்ட் வரிண்ணா. நீ வேற போப்பா. போன வாட்டி இப்படிதான் வருதுன்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஒன்னும் வரல. போன வாட்டி நம்ம ஏரியால நின்னானே, அதான் இப்ப எதிர்கட்சியில இருக்கானே, அவன் நம்ம தெருவே விட்டான்பா. நமக்கு கொடுப்பன இல்லப்பா. அந்த சரியான பிஸ்னாரினா. சொந்த கட்சிக்காரனுக்கே 10 பைசா கொடுக்க மாட்டான். அப்புறம் எங்க நமக்கு? அதான் தோத்து போயிட்டான். இப்ப நிக்கிற ஆளு சரியான பச பார்ட்டி. ஆத்து மணல் பாருன்னு வேட்டை எக்கச்சக்கமான வசூல் வேட்டை. எலெக்ஷன்ல செலவு பண்றதுக்காகவே பயங்கரமா திருடி வச்சிருக்கான். பாப்பம் வரானுங்களான்னு. அப்புறம் ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரங்களும் நம்மள நல்லா கவனிக்க போறாங்க. உங்க கல்ல நிரம்பி ஒளியும் பாருங்க. கவலையே படாதீங்க. என்னமோ நீ சொல்ற. சரி பாக்கலாண்ணா. சரி தம்பி. அன்பா ஒரு நிமிஷம், நானே கொடுத்துறேன். என்கிட்ட சேஞ்ச் இருக்கு அண்ணே, அவருக்கு சேர்த்து எடுத்துங்க. ஹலோ ஒரு நிமிஷம். நீங்க ஏன் கொடுக்குறீங்க? என்ன பிராங்க் வீடியோ எடுக்கிறீங்களா? ஐயே அதெல்லாம் இல்லைங்க, நானே கொடுத்துறேன். வேண்டாங்க. அட இருங்க பஸ், நானே கொடுத்துறேன். ஏங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டனா என் டீக்கு காசு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டனா? ஏங்க இப்ப நான் கொடுக்கறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க இருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பிச்சை போடுறீங்களா? என்கிட்ட காசு இல்லையா? பிச்சையை போடுறீங்க? நண்பா நீங்க ஒத்துக்கலைனாலும் பிச்சைக்காரன் தான். டேய் யார் பிச்சைக்காரங்கிற? பார்த்துக்கிட்டே இருக்க, ஓவரா பேசுற. வருதுல்ல கோவம், வருதுல்ல. 5 ரூபா டீ கொடுத்தா பிச்சை, 1000 2000 கொலுசு குக்கர்னு கொடுத்தா வாங்கிப்பீங்க. வெக்கமே இல்லாம நாட்டோட தலையெழுத்தே மாத்திரம் ஓட்ட வைக்கிற நீங்க பிச்சைக்காரங்க தான். வேணா ஒரு கணக்கு போட்டு போமா? ஓட்டுக்கு குறைஞ்சபட்சம் 2000 ரூபா வச்சுக்குவோம். 5 வருஷம், வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷத்துக்கு 1825 நாள். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 1 ரூபா 10 பைசா. அன்பா இப்பெல்லாம் பிச்சைக்காரங்களோட 5 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறதில்ல. 1.25 ரூபா வாங்குறவங்கள என்னன்னு சொல்றது? படிச்சவன் படிக்காதவன் பாகுபாடே இல்லாம ஓட்டுக்கு பணம்னு கொடுத்தா நாக்கு சப்பு குட்டியதில்ல. கொஞ்சமாவோ அதிகமாவோ பணமோ பொருளோ நம்மோட உழைப்பு இல்லாம நமக்கு கிடைச்சா அது பிச்சை தான் நண்பா. ஒரு நேர்மையான நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு நண்பா. நம்மளை ஆள்றவங்களை நாமளே தேர்ந்தெடுக்கிறோங்கிறது எவ்வளவு பெரிய கௌரவம். அண்ணா இதாங்க நண்பா, உங்க டீக்கு நீங்களே கொடுத்துடலாம். நிறுத்துப்பா. என்ன சார் வண்டி என்ற நிறுத்தினா? வாய் ஊது. வாய் ஊதுப்பா. நீ ஊது. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. வண்டி ஓர மாட்டு. வண்டி நிறுத்திட்டு வாப்பா. காவல்துறை தன் கடமையை செய்து வேகமா இறங்க. வா பாபா. ஐயாவை பாரு. டேய் யார் ஐயா? பார்த்துருவோம். அவரையும் பார்த்து. வா சார். என்ன சொல்லுவோம் சார்? டிடி சார். பையனை போட்டு அனுப்பிச்சிட வேண்டியதானே? பேப்பர்லாம் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு கிளம்புப்பா. இப்போ எதுக்கு தெரியுமா நம்மள ஓரம் கட்டி ஃபைன் கட்ட சொல்கிறாங்க? பணத்துக்கு தான் அலையிறானுங்க. ஆமாம், அதுக்கு தானே மூளைக்கு நிற்கிறானுங்க. எடுத்துக்கூட என்ஜாய் பண்ணுறேன். இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. வாங்குற சம்பளம் 10 இல்ல. கரெக்டா பிச்சை எடுக்கிறாங்க. 10 5 10 சேர்த்து போட்டு கொடு. என்னடா பேசுற? என்ன பேசுற?
பிச்சை எடுக்கிறோம். என்ன தப்பா சொல்ற? மொத்த வாத்தியார் வேலை விட்டுட்டு நேச்சு இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கண்டா. தோலை உரிச்சு ராஸ்க்கு ஃபைன் போட்டா போலீஸ்காரனுக்கு எவ்வளோ பேசுவாங்க? என்ன சார் இது? நீங்க தான் சார் வீதி வீதிக்கு 4 கடையை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை குடின்னு சொல்றீங்க. ஏடா தாகம் எடுத்தா எதை வேணாலும் குடிப்பியா? அப்பாவா சாக்கடை தண்ணி ஓடுது, அதை குடிப்பா. எங்க சார்? குடிக்கிறியா குர்ரா குர்ரா சார் குடி பாப்பா, குடி குடி குர்ரா சார் குர்ரா. ரொம்ப அநியாயம் சார். என் மாப்பிள்ளைய விட்டுருங்க சார். நீங்க பண்றது நியாயமே இல்ல. இந்த பார், உண்மையிலுமே குடிக்க எதிராக போராடணும்னா குடிக்காம வா, நானும் வர்றேன். காக்கி சட்டையை கழட்டி போட்டு இப்படி குடிச்சிட்டு வந்து நீதி நியாயம்னு அலம்பல் பண்ணக்கூடாது. ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்து போங்க போங்க. சரி சார். மாப்பிள்ள வாடா. வாமச்சி என்ன சொல்லுவான்? குடிச்சிட்டு திமிர வர பேசுறாங்க சார். அவனுக்கு குடிச்சிருந்தாலும் அவனுக்கு சொல்றது ஒரு விதத்தில் நான் தான் சொல்லுவான். ஆனாலும் நமக்கே லஞ்சம் கொடுக்க பார்த்தான்ல, அதான் நம்ம ஆட்டத்தை கொஞ்சம் ஆட வேண்டியதாக போச்சு. போலீஸ்னால லஞ்சம் வாங்குவாங்கன்னு பொது புத்தியில ஏற்றி வச்சிருக்கானுங்க.